ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பர்ஃபெக்ட் 10 லைனர்ஸ் எபிசோட் 5. எபிசோட் 5ஓட ஸ்டார்டிங்கில் காலேஜில் தான் காட்டுறாங்க. அங்கே பொண்ணு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கா ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் கிட்ட. உங்களுக்கு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். அதாவது இன்ஜினியர்ஸோட யூனிட் ஈவெண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அது வரப்போகுது. ஸோ அதை பற்றி தான் சொல்கிறேன். எல்லோரும் பண்ணிட்டீங்களான்னு சொல்ல, என்னடா ஃபுட்பால் விளையாண்டு என்னை டெட் பாடி ஆக்கிடுவாங்க போல் இருக்குன்னு பூ சொல்கிறான். அமைதியார்டா பூ, எதுக்கு இப்படி பண்ணுற? ஆல்ரெடி நம்ம ஃபேக்கல்ட்டிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆர்க், அப்புறம் நம்ம பாண்டனி எல்லோரும் இருக்காங்களே, நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்ல அன்றைக்கி நடந்ததை நினச்சி பார்க்குறான் பூ. அப்படியே பாரத்துக்கு அவன் மூஞ்சியில் போட உருண்டு விளையாண்டான்ல, அதை பற்றி நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்க. இங்கே நம்ம சார் மட்டும் லிப்டில் கை வச்சு நேற்று நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்க. டே என்னடா பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே அங்கே சாண்டு கேட்டுகிட்டே இருக்கான். இவன் பாட்டுக்கு நேற்று நைட்டு நடந்ததை நீ இப்போ ஒன்றும் சொல்லனா நான் அதை எஸ்ன்னு எடுத்துப்பேன்னு சொல்லி ஆர்க் அப்படியே ஆம்க்கு கிஸ் பண்ணதை யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். அவன் கண்ணு முன்னாடி இப்போ நடக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சார் அந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. என்னடா இவன் பாட்டுக்கு இப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான். டே ஆம் அப்படின்னு சொல்லி சாண்டு கூப்பிட, டே நான் யாரையும் கிஸ் பண்ணலன்னு கத்திட்டான். சுற்றி இருக்கிறதே மறந்துட்டான். எல்லோரும் அவனையே பார்த்துட்ருக்க. என்னடா கிஸ்ஸுன்னு சொன்னேன்? அது ஒன்றும் இல்லைடா, நான் என்ன சொன்னேன்னு தெரில. என்னமோ சொல்லிகிட்டே இருந்தேன். என்ன சொன்னேன்? அது நான் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு சொன்னேன்டா, அவ்வளோதான். என்னடா சொல்கிற லூஸு மாதிரி, ஒன்றும் புரியவே இல்லைடா. சரி, இந்த மீட்டிங் முடிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேஷுவலாக பேசிகிட்டு இருக்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டீஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை பற்றி ஜெட்டும் ஆர்க்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் மூஞ்சியே பார்க்குறானுங்க. நானா அப்படிங்கிற மாதிரி ஆர் கேட்க, வா சரி நம்ம பேசலான்னு சொல்லி ஜெட் ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு எல்லாம் புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறேன். நம்ம டீமில் புதுசாக அப்ளிகேஷன், அதாவது ஃபுட்பாலுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் வர இன்ட்ரெஸ்ட்டோ எல்லாரும் வாங்க, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீட்டிங் முடிஞ்சுனே வந்து பாருங்கன்னு சொல்ல, பூ பையன் ஐயோ என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் போக மாட்டேன்னு கத்திட்டே இருக்கான். இங்கே பூ இருக்கான், இவனை கூட்டிகிட்டு போங்கன்னு வேற அவனை வச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். என்னை விட்டுருங்கடா, நான் மயங்கிட்டேன்னு சொல்லி அப்படியே குப்புறப்படுத்து தூங்கிட்டான். டே எழுப்புடா சீக்கிரம் எழுப்புடான்னு சொல்ல, ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துருங்க, மறந்துடாதீங்கன்னு சொல்லி ஜெட் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கா. இவங்க இங்கே காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி நான் பேசியாச்சு. நீ ஏதாவது பேச போறியான்னு சொல்லி கேட்க, நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்ல, ஏதாவது பேசுடா, உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம்ல, எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க, நான் என்ன பேச போகிறேன், எதுவும் பேச மாட்டேங்கிற மாதிரி ஆர்க் அப்படியே மறைச்சிட்டே இருக்கான். எல்லாரும் பாருங்கள், இப்போ ஆர்க் உங்களுக்காக பேச போகிறான்னு சொல்ல, டே நான் எப்படா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்க் கேட்குறான். இப்போ ஏதோ பேச போகிறான்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டே இருக்க, ஆமாம் நீ என்ன பண்ண போகிற ஈவெண்ட்டுக்குன்னு பார்த்து கேட்குறான். எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? நான் எதுவும் பண்ண மாட்டேன். சரி ஓகே, அத்லெட்ஸ் எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கோ, அதான் உன்னோட வேலைன்னு சொல்ல, என்னது? ஆமாம் அதையே பண்ணு. சரி ஓகே. அப்புறம் நீ எல்லாரையெல்லாம் பார்த்துக்க வேணாம், உன்னோட மென்டரிங் குரூப் இருக்குல்ல, அதை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து டே பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அந்த சாண்டு பையனும் சும்மா இல்லாமல் அவனை ஓட்டிகிட்டே இருக்க. ஆர்க் அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டான். உடனே வெக்கப்பட்ட ஆர்க் அப்படியே குனிஞ்சிட்டே இருக்க. சரி இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே பொண்ணும் ஜெட்டும் பேசிகிட்டே இருக்க. சரி ஓகே எல்லாரும் போகலாம். அப்புறம் மறந்துடாதீங்க, உங்களோட சீக்ரெட் பட்டி இன்னொரு யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஓகே ஆல்ரெடி நாங்கள் எல்லாரோட நேம்ஸும் ஃபேக்கல்ட்டி குரூப் சேட்டில் இருக்கும், சரியா, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் பொண்ணு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறா. எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு ஓகே பாய்னு சொல்லி கிளம்பி போயாச்சு. அடுத்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆர்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது யாராடா இருக்கும் என்னோட சீக்ரெட் படி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னவா இருக்கும்? அதுதான் எனக்கும் புரியல. ஒரு வேளை பேயாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து பூ சொல்கிறான். டே எருமை மாடு, பேயெல்லாம் இருக்காதுடா, அப்போ வேறு யாருடா அது, ஒன்றுமே புரியலையேடா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. 3 பேர் மாற்றி சொல்கிறாங்க. ஒரு வேளை பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, ஹங்க்ரி கோஸ்ட் கரெக்டாடா அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் பேர் வைக்க மாட்டானுங்க, லூஸ் ஆட்டம் வளராத, யாராக இருக்கும் அதான் தெரியல. கண்டுபிடிச்சிட்டேன்டா, ஹிமாலயாஸ் எப்படி அப்படிங்கிற மாதிரி வேணும்னே ஆர்மி எதோ வளரிட்டு இருக்கான். டே உனக்கு அறிவே இல்லையாடா, கொஞ்சமாவது யோசிடா, நேச்சர் ரிலேட்டட்னு சொல்கிறாங்க, அது யாருன்னு புரியாமல் இருக்கே, ஒருவேளை அது ஆர்க்கா இருக்குமோ? எருமை மாடு, அடுத்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஃப்ரெண்ட் பட்டின்னு சொன்னால் நீ நம்ம யூனிவர்சிட்டிலே ஒருத்தனை சொல்கிற, அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அங்கே அப்படியே நம்ம கத்திட்டே இருக்க. பின்னாடி ஆர்க் நின்றுருக்கான். ஆர்க் நிற்கிறத பற்றி கவலைப்படாமல் அவன் பாட்டுக்கு ஆர்க்கை பற்றி கழுவி ஊற்றிட்டு இருக்கான். அவெல்லாம் நேச்சுரல் டிசாஸ்டர் தெரியுமா, நேச்சுரல் பட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் திரும்பி பாருப்பா, பின்னாடி யாருன்னு பாருன்னு சொல்ல, டே என்னடா சொல்கிற, திரும்பி பாருடா அப்படின்னு சொல்ல, திரும்பி பார்த்தா அங்கே ஆர்க் நிற்கிறான்.
நாங்கள் 2 பேர் வேறு டேபிளுக்கு போயிடுறது நல்லதுன்னு சொல்லி சாண்டும் பூவும் இருந்துச்சு அந்த பக்கம் போக அப்படியே அமைதியாக ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்ருக்கான். ஏன் கிட்ட பேச மாட்டேங்கிற, ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆர்க்காமல் பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஏன் நான் அவாய்ட் பண்ணுறியா? இல்லை, நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்ணும், அதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். ஆனால் வித்தியாசமாக இருக்கியே, என்ன பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி யார் கேட்குறா. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்ணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை, ஸோ இல்லைன்னு நினச்சிட்டு தான் நான் வந்துட்டேன். அப்படியா, சரி சரி நம்பிட்டேன். ஆனால் ஒன்று, நேற்று நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேரும் தான், ஓகேவான்னு சொல்ல. என்னது, நேற்று நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா, நீங்கள் தான் என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்க, என்னை கிஸ் பண்ணது நீங்கள் தானே அப்படின்னு சொல்ல, அவனுக்கு 2 பேர் என்னடா பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே, ஒட்டு கேட்கலாமாங்கிற மாதிரி 2 பேரும் ட்ரை பண்ணுறாங்க. என்னோட லிப்ஸை நீங்கள் டச் பண்ணீங்க, அவ்வளோதான், இதெல்லாம் கிஸ்ஸிங் கேட்டகரியிலலாம் வராது, அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் கிடையாது, வேணா எனக்கு திரும்ப கிஸ் பண்ணிக்க இந்த அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அவன் போகிறான் பக்கத்தில். ஐயோ நிறுத்துங்க, வேணாம் ப்ளீஸ் இந்த பக்கம் போங்கன்னு சொல்லி ஆர்ம அப்படியே கத்திட்டே இருக்கா. ஆர்க்கு அந்த பக்கம் போயிட்டான். என்னமோ நடக்குதுன்னு புரியுதுடா, என்ன பேசுகிறாங்கன்னு புரியல, வாடா டேபிளில் கொஞ்சம் நகர்த்துறான்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் டேபிளில் கொஞ்சம் நகர்த்தி என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்கலான்னு பார்க்க, சரி ஓகே விடுங்க, அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணனால நம்ம 2 பேருக்கு ஒன்றும் புரியல, தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டோம். ட்ரிங்க்கா, ஆமாம் கெமிக்கல் லேபில் இருந்தோம்ல அதனாலன்னு சொல்ல, இங்கே பாரு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் போகலாம் விட மாட்டேன். என்னது போக விட மாட்டிங்களா, உங்கள் மைண்டில் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க சொல்லுங்கள், என்ன நினச்சிட்ருக்கீங்க, ஆக்சுவலி இதில் மாட்டிக்கிட்டது நான் தானே சொல்ல, நீயா, நானும் தான் அஃபெக்ட் ஆனேன், நீ என்ன அஃபெக்ட் ஆன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நீங்களாம் இதில் எந்த அஃபெக்டும் ஆகலை, நீங்கள் தான் எனக்கு கிஸ் பண்ணீங்க, சரி இப்போ என்ன, என்னோடய ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளோதான், அதனால் நான் அஃபெக்ட் ஆகிட்டு என்னோடய ஹார்ட் எவ்வளோ வலிக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேச, என்னது இப்படிலாம் பேசுகிறான், ஒரு வேளை எனக்கு காய்ச்சல் இருக்கோ என்னோன்னு தொட்டு பார்க்குறான். எதுக்குடா தொட்டு பார்க்குற, ஒரு வேளை ஃபீவர் இருக்கோ, எனக்கு தெரிஞ்ச ஆர்க்கு இந்த மாதிரி சாப்பிட்டாலாம் பேச மாட்டாரே. சரி நான் உங்ககிட்ட பேச வந்தேன், நம்ம பீச்சுக்கு போகிறோம், நீ தவானை பார்க்கணுன்னு சொன்னீல, பேக் பண்ணி வச்சிரு கிளாத்லாம், சரியா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போகிறான். அப்பாடி நல்ல வேலை தப்பிச்சோங்கிற மாதிரி ஆர்க்கு அந்த பக்கம் போக ஆமுக்கு டவுட்டாக இருக்குது, உண்மையாகவே இது ஆர்க்கு தானா, இப்படிலாம் அவன் பேச மாட்டானே, ஒருவேளை அவதாரம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இது கனவா அப்படின்னு கன்னத்தில் ஒரு அடி அடித்து பார்க்குறான். ஐயோம்மா வலிக்குதே, அப்போ இது கண்டிப்பாக கனவு கிடையாது, ஆனால் ஆர்க்கு இந்த மாதிரி இருக்க மாட்டான், என்னால் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க. சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட் அவனுக்கு அப்படியே ஃபுட் எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்க. அவன் பாட்டுக்கு அமைதியாக இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு வளர்ந்துட்டான்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேர் ஓட்டிகிட்டு இருக்க. வாமங்க ஆர்க்கோட காண்டோவில் இருக்கான். அவனை பார்க்கறக்காக இவன் வரான். ஏய் என்னடா என்னை வர சொல்லவே மாட்டேன், ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட ஒரு டவுட், அதுக்கு தான் வர சொன்னேன், நான் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டேன். என்னடா சொல்கிற, கிஸ் பண்ணிட்டியா? ஜஸ்ட்டு கிஸ்ஸு மட்டுமா? ஆமாம் ஜஸ்ட்டு கிஸ்ஸு மட்டும்தான். ஓ அப்படியா, வேறு ஏதாவது? வேறெல்லாம் எதுவும் இல்லைடா, கிஸ் தாண்டா பண்ணேன், ஆனால் பர்மிஷன் கேட்காம பண்ணிட்டேன். ஓ அப்படியா, ஒரு வேளை அவன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி அவனும் பேசாமல் தான் இருந்தான், அவனும் அதை எதுவுமே சொல்லலை. அவனை கேட்டால் நான் ட்ரிங்க் பண்ணேன் தூங்கினேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் முழிச்சிருக்கும் போது தான் பண்ணேன். ஓ அப்படியா, நீ அவனை கிஸ் பண்ணிட்ட அவ்வளோதானே? ஆமாடா கிஸ் பண்ணிட்டேன்டா, அதை பற்றி என்ன நினைக்கிற? அதான் எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி ஓகே, இப்போ உனக்கு என்ன சொல்லு, இது பிரெயின் சம்மந்தப்பட்டது கிடையாது, ஹார்ட் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்க, இப்போ எதுக்கு நீ கவலைப்பட்டுருக்க? படலடா, ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி இருக்குது. ஓ அவனே உன்கிட்ட சொன்னானா? அப்படி அவன் சொல்லலை, ஆனால் எனக்கு அந்த மாதிரி தோணுது. யூஸ்வலாக அவன் இப்படி இருக்க மாட்டான், ரொம்ப நல்லா தான் பேசுவான், ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. நாளைக்கு என் கூட அவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். எங்கடா கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி கேட்குறான். தவானை மீட் பண்ணடா. ஓ தவான் யார், உங்கள் குரூப் பட்டி அவனா? ஆமாம் சரி நல்லது தான். பிரேஸ்லெட் வாங்க போகிறீங்களா? ஆமாடா, அங்கே தான் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். நீயா தான் கூட்டிகிட்டு போறியா? எப்படி உன் கூட வந்தான்? ஆக்சுவலி அவன் வரேன்னு சொல்ல, பொண்ணு என்கிட்ட நீ கூட்டிகிட்டு போன்னு சொன்னான். சரி ஓகேன்னு சொல்லிட்டேன், அவனும் வரேன்னு சொல்லிட்டான். ஆக்சுவலி பொண்ணுக்கு தான் இந்த உலகத்தில் உன்னை பற்றி நல்லா தெரியுமே, இந்த உலகத்துக்கே தெரியும் உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு, அதனால தான் எல்லோரும் கூட அவனை சேர்த்து வைக்க பார்க்குறாங்க. நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லையே, நீ சொல்லலைனாலும் லவ்வுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் உன்னை பற்றி புரியும், சரியா? அதாவது நல்ல பர்சன் கிட்ட தான் நீ அட்வைஸ் கேட்டிருக்கேன்னு சொல்லி ஓவராக இன்னும் பேசி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்க. சேம் டைம் ஆமத்தான் காட்டுறாங்க. பொண்ணு கால் பண்ணுறா. ரொம்ப நாளாக அந்த க்யூட் பாய் ஃபேன் பேஜில் எந்த ஃபோட்டோவும் போஸ்ட் பண்ணல, யாராவது நல்ல பசங்க இருந்தால் போடுறா, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு உன்னோட ஃபோட்டோவையே கொடுறா அப்படிங்கிற மாதிரி பொண்ணு கேட்க, என்னோடய ஃபோட்டோவா? ஆமாம் ப்ளீஸ்டா, இன்ஜினியரிங்காக தேவைப்படுதுடா, ஒருத்தருமே போஸ்ட் பண்ணுறதில்ல. சரி நானே நல்ல ஃபோட்டோவாக செக் பண்ணி நானே போஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனும் செக் பண்ணி பார்க்குறான், ஒரு ஃபோட்டோவுமே நல்லாவே இல்லை. என்னடா அது, ஒரு ஃபோட்டோ கூட நல்லா இல்லை. சரி ஒரு
ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸோட அழகாக க்யூட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதையும் போஸ்ட் பண்ணலான்னு போஸ்ட்டும் பண்ணிட்டான். அவன் போஸ்ட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தா அதை பார்த்தது நம்ம ஆர்க் பையன். ஆர்க்குக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னோட தைரியம் இருந்தால் இவனோட ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அந்த அட்மின்க்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். கண்டினியூவாக மெசேஜ் பண்ண ஸ்டாண்ட் அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வர என்னடா பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் படுத்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி. பூ இல்லாமல் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. ஆமாடா, எனக்கும் அப்படி தான் இருக்குது. அவன் எப்போ வருவான்? மண்டே தான் வருவான்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நாளைக்கு நானும் கொஞ்சம் வெளியே போகிறேன். எங்கடா போகிறேன்? நான் தவான்கிட்ட பிரேஸ்லெட் வாங்க நானும் ஆர்க்கும் வெளியே போகிறோம். ஓ அப்படியா, சரி சரி, ஓகே ஓகே. நிறைய பிளான் வச்சுருக்கீங்க போல், போயிட்டு வாங்க. நீ வீட்டுக்கு போகலையா? நான் இப்போதைக்கு வீட்டுக்கு போகலடா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபோன் டொயின்னு மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. என்னடா உனக்கு ஃபோனில் கண்டினியூவாக கமெண்ட் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல தெரியல. ஒரு வேளை இப்போ தான் பொண்ணு ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணா, அதுக்கு லைக்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி என்னென்னு எடுத்து பாரு, என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு ஓகேன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஃபுல்லாக ஆர்க்கோட மெசேஜ் தான் இருக்குது. என்ன தைரியம் தான் என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் இவனோட ஃபோட்டோ நீ போஸ்ட் பண்ணியிருப்ப அப்படிங்கிற மாதிரி அட்மினுக்கு சார் டைரெக்டாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த அட்மின் தான் இவங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவன் கண்டினியூவாக அந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ண சொல்லி கண்டினியூவாக கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கான். டே என்னடா ஆர்க் கண்டினியூவாக மெசேஜை டெலீட் பண்ணுன்னு வந்துகிட்டே இருக்குது, என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சாண்டு கேட்குறான். அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான். அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறான். இங்கே பாரு, அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க நீ பண்ணக்கூடாது, இதில் உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவன் கேட்குறான். உடனே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பர்சன் எனக்கு சொந்தமானவங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மறுபடியும் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். பாத்தியா எப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்காமுக்கு. எட்டி எட்டி பார்த்துட்டே அப்படியே வரான் பக்கத்தில் சாண்டு. எங்கே அவன் இந்த மெசேஜை பார்த்துருவாங்கிறதுக்காக டக்குன்னு அதை ஒழிச்சிக்கிட்டான். டே என்னடா பண்ணா? நான் பாதி படிக்கவே இல்லை, காட்டு அப்படின்னு சொல்லி சாண்டு கேட்க அது ஒன்றும் இல்லை. நான் இன்னும் படித்தே முடிக்கல, காட்டுறா. இல்லை அது ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், காட்டுன்னு சொல்ல இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வேகமாக ஓடுறான். டே நில்லுடா, எங்கடா போகிறேன்? நான் சுச்சு போகிறேன்னு சொல்ல டே சுச்சு இந்த பக்கம் போகணும், நீ எங்கடா வெளியே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் ஒரு வழியாக ஓடி போயிட்டான். எதையோ மறைக்கிறான், என்னன்னு தெரியல. வர வர இவங்கிட்ட நிறைய சீக்ரெட்லாம் சொல்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சாண்டு புலம்பிகிட்டே இருக்க அடுத்து ஆமுக்கு ஆர்கிட்டேருந்து ஃபோன் வருது. எதுக்கு லூஸாக டிஷர்ட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹலோ என்ன இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. நீ எதுக்கு ஃபோட்டோ கொடுத்த? ஃபோட்டோவா? என்ன ஃபோட்டோ? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ல இங்கே பாரு, அந்த QT5 அந்த பேஜில் யார் ஃபோட்டோ கொடுத்தது? அது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுன்னு புரியல அவனுக்கு. அது நான் தான் அனுப்பினேன், சீனியர் கேட்டாங்க அனுப்பினேன். சீனியரா? யாரா அவன் சீனியரு? அவன் யாருன்னு எனக்கு தெரியுமாங்கிற மாதிரி ஆர்க்கு அவன் பக்கத்தில் போய் கேட்க அது சீனியர் அவ்வளோதான் தெரியும், மற்றபடி வேறு எதுவும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ சமாளிச்சிட்டான். அவன் பேரெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியல விடு, எதுக்கு அதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்ல உன் ஃபோட்டோவை அவன் போஸ்ட் பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஆர்க் கண்டினியூவாக கிட்ட கடுப்பாக பேசிகிட்டே இருக்கான். சரி போதும் சீக்கிரம் சொல்லு, அவனை டெலிட் பண்ண சொல்லு அந்த ஃபோட்டோவை. எதுக்கு? எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை சொல்லுங்கள், எதுக்கு டெலீட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாரு, ஆல்ரெடி நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் யாருக்கும் ஃபோட்டோலாம் கொடுக்கக்கூடாது. நான் எதுக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நான்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன் ஃபோட்டோ என்னோட பர்மிஷனோட ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க அது எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல, ஏன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கண்டினியூவாக கேட்டே இருக்கான். அடுத்தவங்களை பார்த்து நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க? நான் ஹேண்ட்ஸமாக இருந்தால் அழகாக இருந்தால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என் ஃபோட்டோவில் நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவேன், அதாவது லூஸாக நான் டிஷர்ட் போட்டால் என்ன, எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? கரெக்டான ரீசன் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே கண்டினியூவாக பேசிகிட்டே இருக்கான். ஓகே, ரீசன் என்னென்னு சொல்லிட்டா? ஏன்னா எனக்கு ரொம்ப பொசசிவாக இருக்குது, அதுதான் ரீசன், போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட உடனே என்ன பேசுறதுன்னு புரியல. ஒரு செகண்ட் அப்படியே அவன் சைலண்ட் ஆகிட்டான். அது வந்து நான் போகிறேன், எனக்கு தூக்கம் வருது, காலையில் நான் சீக்கிரம் வேறு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்ல நீனும் பதில் சொல்லவே இல்லை, என்ன பதில் சொல்லணும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க கரெக்டான ரீசன் சொன்னால் ஃபோட்டோ போஸ்ட் பண்ண கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, யாரும் உன்னை பார்க்குறது எனக்கு பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் இல்லை நான் போகிறேன் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படி உள்ள வர என்னாச்சு? ஆர்க்குமே மேலே கோபமாக இருந்தானா இல்லை என்ன நடந்தது, ரொம்ப ப்ளஷ் ஆகிற மாதிரி இருக்குன்னு சாண்டு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, வெளியே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது கிளைமேட், அதனால என் ஃபேஸ் அப்படி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இல்லையே, எனக்கு என்னமோ இது ரொமான்டிக்காக பேசினனால வந்த வெக்கம் மாதிரி இருக்குது. ஆர்க்குக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படித்தானே? பேசாமல் எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆமுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்டா அப்படி சொல்கிறேன், நீ என்ன நினைக்கிற? உண்மையாகவே ஆர்க்குக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது.
உனக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு தெரியலேடா, என்னோட பதில் தான் உனக்கே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டான். நான் சொல்கிறது நீ கொஞ்சம் கேட்குறியா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ முதல்ல பாரு, அதான் எனக்கு பிடிக்கும். நீ அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் ஆகணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி சாண்டு கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுகிறான். ஆனால் அது இங்கே பாரு, எனக்கு நீ ஓப்பன் ஆகணும், உன்னோட லவ் உனக்கு திரும்ப வரணும்னு தோணுது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி, அது ஆர்க்காக இருந்தால் கூட எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். நீ இன்னொருத்தர்கிட்ட மூவ் ஆன் ஆகும்போது சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். லவ்னா என்னென்னு நீயும் புரிஞ்சுக்குவடா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் எமோஷ்னலாக சாண்டு பேசுகிறான். அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க. அப்புறம் அங்கே நம்ம ஆர்க்கு பையன் பிக்கப் பண்ணுறதுக்காக வரான். அப்போ தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வச்சு பார்க்குறான். இங்கே பாரா, நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணு, உன் லவ் உனக்கு நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ சக்ஸஸ் ஆகணும். நம்பர் 1, நீ அவன்கிட்ட என்ன பேசினாலும் கூலாக போகணும், சரியா? நம்பர் 2, ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைடா, அதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவனுக்கு. அதாவது நீ தான் அவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஓகேவா அப்படின்னு சொல்ல, சரிடா ஃபீல் பண்ண வைக்கிறேன், வா போகலாமா? போகலாம். அப்புறம் வேறு, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அவனோட கவனம் எல்லாம் உன் மேலே தான் இருக்கணும், உன்னோட கவனம் அவன் மேலே இருக்கணும். நீ அவன்கிட்ட ரொம்ப நல்லா பேசணும், ஹாப்பியாக இருக்கணும், சரியானு சொல்ல, என் பேக்கை நான் எங்கே வைக்கட்டும் அப்படின்னு இவன் கேட்குறான். அவன் ஒரு அட்வைஸ் பண்ண அது அப்படியே மைண்டில் ஓடிட்டே இருக்கு நம்ம ஆர்க்கு பையனுக்கு. உன் தலையில் வேணா வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதோ இப்படி வச்சுக்கவா அப்படிங்கிற மாதிரி. அதை தலையில் வச்சுட்ருக்க, எரும மாடு வா இங்கே வெய் அப்படிங்கிற மாதிரி டிக்கி ஓப்பன் பண்ணி வெய் அப்படிங்கிற மாதிரி அவனை வைக்க சொல்ல, ஓகே நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டான். சூப்பர், டன், போகலாமா? அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? மால்தீவ்ஸ்க்கு எதுவும் கூட்டிகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, மால்தீவ்ஸா எதுக்கு? அப்படி கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் சொல்லுப்பா, பீச்சுன்னு மட்டும்தான் சொன்னேன், ஃபுல்லாக சொல்லலை. ஸோ என்னோடய பாஸ்போர்ட் உள்ளே இருக்குது, வேணும்னா நான் போய் எடுத்துகிட்டு வருவேண்டா அப்படிங்கிற மாதிரி பேச, இங்கே பாரு ஒழுங்காக காரில் ஏறிடா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கு கடுப்பாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பீச்சுக்கும் வந்தாச்சு. அந்த ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருப்பான் போல். அங்கே 2 கார்டு கொடுக்குறாங்க, கீ கார்டு. இங்கே பாரு, நீ பணக்காரனாக இருக்க, அது உண்மைதான், ஆனால் ஸ்டூப்பிட்டாக இருக்காத, பேசாமல் ஒரு ரூமில் 2 பேரும் ஸ்டே பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும், சரியா அப்படின்னு சொல்ல, என்னடா சொல்கிற? ஆமாம், வெளியூர் போயிருக்கீங்க, 2 பேரும் ஒன்றா இருந்தால் தான்டா அந்த சான்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, புரிஞ்சுக்கடா, இதுதான் ரொம்ப முக்கியம், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆர்க்குக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான் நம்ம வாம் பையன். அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த கீ கார்டில் ஒன்று எடுத்து பேக்கெட்குள்ளே வச்சுட்டு ஒரே ஒரு கார்டு மட்டும் கையில் எடுத்துகிட்டு, சரி ஓகே அவனை எப்படியாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவன்கிட்ட தேங்க்யூன்னு ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு அங்கே போகிறான். ஏதோ சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். இந்தா கீ கார்டுன்னு சொல்ல, கீ கார்டா? வேணாம், நான் எப்பயுமே தொலைச்சிடுவேன், உன்கிட்ட இருக்கதான் நல்லது, நீயே வச்சுக்கோ, நீ எங்கே போறியோ சொல்லு, நானும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவேன், சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ சரி வா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு 2 பேர் அப்படியே ரூமுக்கு வராங்க. ரூம்குள்ளே வந்தோடனே, அப்பாடா பெட் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படியே போய் அங்கே படிச்சிட்டான். ஏண்டா இதுக்கு முன்னாடி உன் ரூமில் என்ன பெட்டில் படுத்ததே இல்லையா? என் ரூமில் இருக்கிறதா? ஐயோ அதெல்லாம் ஒரு பெட்டா, மேட்டு மாதிரி இருக்கும், அதிலலாம் படுக்கவே முடியாது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ படுத்திருக்கியே, உனக்கு ஞாபகம் இல்லையா? மறந்துட்டேன்டா. பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். வேணா இன்னொரு டைம் வேணா உன் கூட ஒரு ரூமில் படுத்துக்குவான்னு சொல்லி கேட்க, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்கிற மாதிரி அப்படியே ஆமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், தவான் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் தவான்கிட்ட அந்த பிரேஸ்லெட் வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் என்னை பர்ஃபெக்ட் என்லைனர்ஸோட மெம்பர்னு அவன் அப்ரூவ் பண்ணியே ஆகணுமான்னு சொல்ல, நைட்டு தான் அவனோட ஷாப் ஓப்பன் ஆகும், ரொம்ப வித்தியாசமாக இருக்குப்பா நீ சொல்கிறத கேட்கும்போது. ஆமாம், அவன் இல்லீகல் பிஸ்னஸ் எதுவும் பண்ணுறாங்களா? தெரியலையே. ஏண்டா? ஒன்றும் இல்லை, நைட்டு மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்களா, அதனால தான். எனக்கு அவரை பற்றி எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி ஆர்க் சொல்கிறான். அப்புறம் உன் பிரேஸ்லெட் எப்படி வந்தது? ஏன் பிரேஸ்லெட் எனக்கு வந்தது. நீ மட்டும் ஈஸியாக வாங்கிட்ட, எனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ ரிஸ்க்கு, என்னை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு கொடுக்குறீங்க பாப்போ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆமுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி என்னமோ பண்ண, நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு ஆர்க் போய் படுத்துக்கிறான். என்னது தூங்குறியா? ஒழுங்கா வா, வாட்டரில் போய் விளையாடணும், தண்ணியில் விளையாடணும், வான்னு சொல்லி கூப்பிட, அதெல்லாம் வரமாட்டேன், ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சன்ஸ்கிரீன் கொண்டு வந்திருக்கேன் தரண்டா வாடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறான். அவன் வரமாட்டேன்னு படுத்துகிட்டே இருக்க, இங்கே பாரு இப்படி ரூடாலாம் இருக்கக்கூடாது, ப்ளீஸ் வா 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 அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கெஞ்சிட்டே இருக்க, நான் வரமாட்டேன்னு இவன் அப்படியே கண்ணை முடிப்படுத்திட்டான். வாடான்னு சொல்லி அவனை பிடிச்சி அப்படியே இழுக்க, இவன் வர்ற மாதிரி தெரில, ஒரு செகண்ட் அவன் இவனை இழுக்க அப்படியே ஆர்க் மேலே படுத்துட்டான். 2 பேர் அப்படியே ஒரு செகண்ட் கண்ணும் மட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்க, அவனை ஹக் பண்ண மாதிரி படுத்துக்க, ஒழுங்காவான்னு அவனை கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் தண்ணியில் போய் 2 பேரும் ஜாலியாக விளையாடுறது, அப்படியே அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறதுன்னு ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. தண்ணியை பார்த்தோன்னே அப்படியே குழந்தைகளாகவே மாறிட்டாங்க 2 பேரும். ஓடி பிடிக்கிறது என்ன, விளையாடுறது என்னன்னு அப்படியே ஹாப்பியாக இருக்குது. ஸோ உப்பு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க, அப்புறம் ஒரு வழியாக அப்பாடா அப்படிங்கிற மாதிரி 2 பேர் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீ தண்ணியில் எவ்வளோ நாள் ஆச்சு விளையாண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ரொம்ப நாள் ஆச்சுடா, அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி ஆர்க் சொல்கிறான். சரி நீ
நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஆம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டான். அவன் பேசி டோட்டலாக மாறிடுச்சு. லாஸ்ட் டைம் நான் இங்கே வந்ததை நினச்சி பார்க்கும்போது அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆருக்கு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, லாஸ்ட் டைம் நான் இதே ஒரு பீச்சில் வந்திருக்கேன். அப்போ என்னோடய பார்ட்னர் என்ன வேணான்னு சொல்லி போயாச்சு. எவ்வளோ ரொமான்டிக் தெரியுமா அது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஃபீல் பண்ணுறாங்கிறது ஆருக்குக்கும் புரியுது. நான் லவ்னு நினச்சேன், பட் அது லவ் இல்லை அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியே வர முடியலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க, அதை கேட்கும் போது ஆருக்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாருக்குமே ஹார்ட் பிரேக்குங்கிறது நிறைய இருக்கும்டா. ஃபைனலி அவங்களுக்கான உண்மையான லவ் கண்டுபிடிக்க அதான் ஈஸியாக இருக்கும். பட் அதுதானே என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். அதுக்கப்புறம் என்னோடய லவ் எனக்கு எப்பயுமே கிடைக்காது. நான் யாரையுமே லவ் பண்ணக்கூடாதுன்னு தான் மனசில் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண. என்ன பேசுகிற நீ? ஆமாம், இதுக்கப்புறம் சத்தியமாக யாரையுமே நான் லவ் பண்ணவே மாட்டேன். லவ்வே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்னு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதை கேட்கும்போது ஆக்குக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் இப்படி சொல்லிட்டாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க, சரி வா தவானோட ஷாப்புக்கு போகணும், க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போக ஆர்க்கு அவன் பேசிட்டு போகிறத நினச்சி ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக தவானை மீட் பண்ணியாச்சு. என்னோடய பிரேஸ்லெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி போய் கேட்க, நீ வந்து கேட்டேன்னு இந்தான பிரேஸ்லெட் கொடுக்க போகிறேன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, அங்கிள் என்ன அங்கிள் உங்களுக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கேன் தெரியுமா? எருமை மாடு என்ன அங்கிள்னு கூப்பிட்றேன், அப்படிலாம் கூப்பிட்டா நான் தரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக தவானை அவனை பார்த்துட்ருக்கான். இந்த தவானை ஆட் பண்ணவன் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டுபிடிச்சிட்டேப்பா, ஆனால் நான் சொல்ல மாட்டேன், அது சஸ்பென்ஸ். அடுத்து என்னோட பிரேஸ்லெட் கொடுப்பியா இல்லையா அப்படின்னு சொல்ல, நீ கேட்டவுடனே கொடுப்பேனா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ தான் பர்ஃபெக்ட் இல்னஸ்க்கு புதுசாக வந்திருக்கியா? ஆமாம் நான் தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கெத்தாக பேசுகிறான். அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு தவான் யோசிச்சிட்டே இருக்க, அதுக்கப்புறம் சேம் டைம் அங்கே சீனை கட் பண்ண இங்கே காட்டுறாங்க. அதாவது இவனுங்க 4 பேர் சும்மா இருக்காங்களா, கேம் விளையாடலான்னு சொல்லி வர, அந்த கேமில் மட்டுமே வின் பண்ணிட்டு இருக்கான். மற்ற யாரும் வின் பண்ணுற மாதிரி தெரியல. உடனே சாண்டு பையன் சொல்கிறான், எனக்கும் கேம் பிளே சொல்லி கொடுங்க, நானும் பழகிக்கிறேன்னு சொல்ல, உண்மையாவா உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பாண்டு கேட்க, ஆமாம் நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்ணும் பார்த்துட்டே இருக்க, அப்படியே அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போகலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, லேட் ஆகிடுச்சுப்பா நான் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திரிக்கிறான். எங்கடா போகிறீங்க? உன்னோட காண்டோக்கா போகிறீங்க? ஆமாம் வேறு எங்கேயாவது போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பாண்டு கேட்க, ஏன் உனக்கு தெரிஞ்சே கேட்குற, நாங்கள் எங்கே போவேன்னு தெரியாதா உனக்கு? சரி நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் சாண்ட், என்னோட குரூப்லேயே ரொம்ப நல்ல குட் பர்சனாக உனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு போக, என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலன்னு சொல்ல அவன் பாட்டுக்கு வெளியே போயிட்டான். ஆமாம் அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு புரியல, என்ன அந்த குட் ஒன்னு யார் அது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படியே அவனை பார்த்து பாண்டு சிரிச்சுட்டு, அவனுக்கு முன்னாடி தானே உட்காந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சார் சொல்கிறாரு. இவ்வளோ டைரெக்டாக யாரும் சொல்லவே மாட்டாங்க, இவன் டைரெக்டாக சொல்ல அதை கேட்ட சாண்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. உன்னையே நீ இப்போ ப்ரைஸ் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹலோ தான் சொன்னான், நான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்ல, சரி போகலாமா நம்மளும்? போகலாம், எங்கேயாவது சாப்பிட போகலான்னு தோணுது, இல்லை உனக்கு வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்ல, எனக்கு பசிக்குது, நம்மளோட ஃபேவரட்டான பிளேஸ்க்கு 2 பேரும் சாப்பிட போகலான்னு சொல்லி இவனுக்கு ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்க, சேம் டைம் அடுத்து இங்கே ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி அங்கே நம்ம தவான்னு அப்புறம் ஆர்க்கா 3 பேரும் இருக்காங்க. ஒரு பொண்ணு அங்கே வரா, பிரேஸ்லெட் அழகாக இருக்குன்னு பார்க்க, அதெல்லாம் ஷாப்பு க்ளோஸ்டு, ஓப்பன் ஆயிருக்கே, க்ளோஸ்னு சொல்லி தவான்னு கத்தா அந்த பொண்ணு அந்த பக்கம் போயிட்டா. நீங்கள் ரொம்ப ரூடாக தான் இருக்கீங்க. ஆமான்னு சொல்ல, ஆனால் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணுமே, அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? இந்த பிரேஸ்லெட்டுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ பெரிய கதையெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்ல, ஜூனியர்ஸ்க்கு ஒரு பாண்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்தது தான். நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது நம்மளோட பர்ஃபெக்ட் இன்லைனர்ஸில் எல்லாருமே அழகாக இருப்பாங்களா, அதான் நான் தெரிஞ்சுக்கணும். அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படின்னு சொல்லலை, நம்ம எல்லாருமே நல்லா தானே இருக்கோம், அதை அப்படியே கிளிக் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எதுக்கு கேட்குற? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சமாளிச்சிட்ருக்கான். ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டே இருக்க, ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்க, ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எனக்கு எப்பயுமே அந்த பிரேஸ்லெட் கிடைக்காது போல இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டே அப்படியே பையன் அங்கே தூங்கிட்டான். இங்கே நம்ம தவானும் ஆர்க்கும் மட்டும் இருக்காங்க. அவன் தூங்கிட்டான் போல இருக்கு. ஆமாம், அவனுக்கு டீஹைட்ரேட் ஆயிடுச்சு. அவனுக்கு பேங்காக்கில் இருக்க அந்த ட்ரிங்க்கு குடிச்சிட்டு இதை குடிக்கும் போது சாருக்கு அப்படியே ஏறிடுச்சு போல், அதான் மட்டை ஆயிட்டாங்கிற மாதிரி தவான்னு சொல்கிறான். இருக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே ஆர்க்கு உட்காந்துருக்கான். உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, என்னது அப்படிலாம் இல்லையே, ஏன் அப்படி சொல்கிறீங்க, யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிச்சிருக்கா இல்லையா? ஆமாம் பிடிச்சிருக்கு,
பட் அவனுக்கு என்ன பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆர்க்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். இங்கே பாரு, நீ எல்லாத்தையுமே எமோஷ்னலாக எடுத்துக்காத, நீ அவன்கிட்ட சொன்னால் அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கை தவான் யோசிக்கிறான். ஆக்சுவலி ஜெட்டை ஃபோன் பண்ணி இவங்க 2 பேருக்கு இடையில நடந்த எல்லா மூமெண்ட்டையுமே அப்படியே தவான் கிட்ட சொல்லியிருக்கான். எப்படியாவது நீங்கள் தான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, சரி நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறேன்னு சொல்லி ஜெட்டு சொல்கிறத கேட்டுட்டு தவானும் சொல்லியிருப்பான். அதெல்லாம் அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. ஆனால் அவன் ஆர்கிட்ட இதை பற்றி எதுவும் சொல்லலை. எப்பயுமே புதுசாக ஒரு எமோஷ்னலை புதுசாக க்ரியேட் பண்ணு, உன் மனசில் இருக்கிறத சொல்லு, கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தவான் திங்க் பண்ணிட்டே இருக்க, உண்மைதானே அப்படின்னு சொல்லி 2 பேர் அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ தான் அடுத்தது நம்ம சாண்டு பாண்டை காட்டுறாங்க. ஒரு வழியாக அவன் ரூமுக்கு பாண்டு கூட்டிகிட்டு வரான். எங்கடா பூவை காணும்? பூ அவன் வீட்டுக்கு போயிருக்கான். அப்புறம் ஆர்க் கூட போயிருக்கான். நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கவா? ஆர்க்குக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சாண்டு கேட்குறான். அதே என்கிட்ட கேட்குற, எனக்கு என்னமோ பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பாண்டு பையனும் சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க குரூப்பில் இருக்க ஒரு ஜூனியர் மாதிரி அவன் பழகிறானா, இல்லை உண்மையாக அவனை லவ் பண்ணணும்னு பழகிறானா, அதை நான் தெரிஞ்சுக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சாண்டு சொல்ல, இது எதுக்கு என்கிட்ட கேட்குற, அதுவும் இவ்வளோ சீரியஸாக? நான் ஒத்துக்கிறேன், எனக்கு என் ஃப்ரெண்டை பற்றி ஒரு அக்கறை இருக்குது, எனக்கு நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது, அவன் ஏற்கனவே ரொம்ப கவலையில் இருக்கான், அவனோட லவ் அவனுக்கு கிடைக்கணும், அவனுக்கு லவ் செட்டே ஆகலை, ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது வந்து அவன் ஹர்ட் ஆயிட்டானா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சாண்டு சொல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி ஆர்க் கிடையாது, அவனும் பார்க்குறக்கு ரொம்ப எல்லாரையும் டேட் பண்ணுறவன் கிடையாது, செலக்டிவாக இருக்கிறவங்க கூட தான் அவன் இன்வால்வே ஆவான், என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட மனசை கழிச்சது ஆத்மா மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே இருக்கான் நம்ம பாண்டு பையன். இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் சீக்கிரமாக ஒருத்தர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் புரியாது, ஸ்லோவாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தா நல்லாயிருக்கும், நம்மளை மாதிரின்னு சொல்ல, என்னது நம்மளை மாதிரியாங்கிற மாதிரி அப்படியே ஷாண்டு ஷாக்காக அவனை பார்க்க, அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்து, ஆமாம் நம்ம எப்படி ஒருத்தர் ஸ்லோவாக புரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரின்னு சொல்லி ஒரு செகண்ட் பார்க்க 2 பேரும் கண்ணு மட்டும் பார்த்துட்டே இருக்குது. ஆமாம் நீங்கள் ஏன் இப்படிலாம் என்கிட்ட பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சாண்டுக்கு டவுட்டாக இருக்குது. ஏண்டா இதை விட டைரெக்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் உன்னை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னது நீங்கள் கரெக்ட் பண்ண போகிறீங்களா? ஆமாம் நான் உன்னை கரெக்ட் பண்ண போகிறேன். ஏங்க என்ன கரெக்ட் பண்ண போகிறேன்னு என்கிட்டயே சொல்கிறீங்க, அதாவது நீங்கள் என்ன ஃப்ளட் பண்ண போகிறீங்களா? ஏண்டா என்னடா சொல்கிற நீ? நான் தான் டைரெக்டாக சொல்லிட்டேனே ஆமான்னு அப்படிங்கிற மாதிரி பாண்ட் அப்படியே சாண்டை பார்க்க, இதுக்கு மேலே நீ ரூமில் இருக்காத, தயவு செஞ்சு கிளம்புப்பாங்கிற மாதிரி அவனை பிடிச்சி கீழே தள்ளி விடுறான். ஏய் எங்கடா போகிற? நீ தனியாக தூங்குவ, நான் வேணா உன் கூடயே இருக்கட்டா? எனக்கு தனியாக தூங்கினா ரொம்ப பிடிக்கும். ஏய் நான் ஃப்ரீ கம்பெனி கொடுக்குறேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் கிளம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஹலோ நான் போக மாட்டேன், குட் நைட் கிளம்புங்கன்னு சொல்ல டக்குன்னு நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பாண்டவனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஐயோ கிஸ் வேறு பண்ணிட்டாருங்கிற மாதிரி பிடிச்சி அப்படியே அவனை வெளியே தள்ளி விட்டுட்டு கதவை சாத்திட்டு கதவுக்கு பின்னாடி நின்றுட்டு சார் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹார்ட்டெல்லாம் ரேஸ் அப்படியே போய்கிட்டே இருக்க, அம்மாடி இதுக்கு பேர் தான் லவ்வா, ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது சாண்டுக்கு. அப்படியே அந்த மூமெண்ட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க, அடுத்த ரெசார்ட்டில் தான் நம்ம பையன் அப்போ தான் எந்திரிக்கிறான், லைட்டாக தெளிஞ்சிருக்கு. என்ன பேசிகிட்டு இருந்தீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எந்திரிக்கட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓ அப்படியா, இப்படியே போனால் சூரியன் வந்துடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நம்ம ரூமுக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உண்மையாகவே நீ போகணுமா? சன்ரைஸை பார்க்குற ஐடியா இல்லையா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அதுவே எனக்கு போதும், முதல்ல இங்கேருந்து போகலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கான். நாளைக்கு வேறு நீ வேறு பேங்காக் வரைக்கும் ட்ரைவ் பண்ணிட்டு போகணும்ல, தூங்கினா தான் நல்லாயிருக்கும். சரி ஓகே நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் தவான் ப்ளீஸ் என்னோடய ப்ரேஸ்லெட்டை மறந்துடாதீங்க, அடுத்த டைம் வரும்போது நான் வாங்கிக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் என்ன வெரிஃபை பண்ணியே ஆகணும்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவனும் தலையாட்டுறான். அப்புறம் 2 பேரும் வந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ சன்ரைஸை நீ யூடியூப்பில் பார்க்கறத விட நேரில் பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுது, உனக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேட்க, சரி ஓகேன்னு தலையாடுறான். 2 பேரும் சேர்ந்து அந்த சன்ரைஸை அப்படியே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது அந்த மூமெண்ட்டு. 2 பேரும் அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா, நீ பார்த்த அந்த சன்ரைஸ் யூடியூப்பை விட இதில் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது, இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீ இந்த கிட்ட தானே பிரேக்கப் பண்ணேன்னு சொன்னேன்? ஆமாம், அது உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுல்ல? ஆமாம்,
விடு, அதை பற்றி எதுக்கு பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். விடுங்க விடுங்க, இதை பற்றிலாம் யோசிக்கவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சார் கவலைப்பட அவன் கவலைப்படுறாங்கிறது இவனுக்கு புரியுது. எனக்கு புரியுது, நீ ஃபீல் பண்ணுறேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, என்னால் நீ அந்த மூமெண்ட்லேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணுது அப்படின்னு சொல்ல, அவன் பிரேக்கப் பண்ணது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வருது. கண்டிப்பாக உன்னால் யாரையும் லவ் பண்ணவே முடியாதாம். அப்படி லவ் பண்ணாலும் நீ அவங்கள இப்படி ஹர்ட் பண்ணி தான் பண்ணுவேன். உன்னால் உன் மனசில் இருக்கிறது வெளிப்படையாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது. இதோட இதை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே இவனை பிரேக்கப் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிருக்கா. அதை அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது என் மனசை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூனியம் மாதிரி இருக்குது. தலைக்குள்ளே அப்படியே அவள் பேசிட்டு போன அந்த சென்டென்ஸ் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. நான் யாரையுமே லவ் பண்ணவே முடியாதுன்னு சொன்னால, அது உண்மைதானே? நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன், எல்லாரையும் ஹர்ட்டிங் தானே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். எல்லாருமே என்னால் இப்படி தான் கஷ்டப்படுவாங்க, எல்லோரும் மூவ் ஆன் ஆயிடுவாங்க, ஆனால் என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது. ஏன்னா நான் இப்படி தான் அதே இடத்துல அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, நீ ஏன் இந்த மாதிரி நினைக்கிறேன்? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக நான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போவேன், என்னால் முடியுங்கிற மாதிரி ஆர்க் அவன் தோளில் அப்படியே கை வச்சு அவனோட நெத்தியில் க்யூட்டாக ஒரு கிஸ் பண்ணி அவனை பார்த்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அப்படியே பேசுகிறான். அதை கேட்கும்போது ஆமுக்கு அப்படியே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் அப்படியே க்ளோஸாக அவனை பார்த்துட்டு, என்னை நம்பி நீ வரலாம், கண்டிப்பாக அவனை நான் அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போக ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க் அப்படியே ஆமுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் லென்த்தியாக போயிட்டே இருக்க, அடுத்து எங்கேருந்து இப்போ ரூமுக்கு வந்தாங்கன்னு தெரில. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் பர்மிஷனோடு சார் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ பர்மிஷன் கேட்குறியா இல்லை அடுத்த கட்டத்துக்கு போக ரெடியாகிறியாங்கிற மாதிரி கேட்க, ஆர்க் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ என்ன நம்புறீல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்புறேன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? நான் கேட்குறக்கு பதில் சொல்லு, விளையாடாத. என்ன நீ நம்புறியா? நம்பினால தானே இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்து சொல்ல, அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே க்யூட்டாக அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தா கையில் பிரேஸ்லெட்டை போட்டு விட, இது உன்னோட பிரேஸ்லெட், இது எதுக்கு எனக்கு கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது எதுக்கு? உனக்கு பிடிச்ச உன்னோட பார்ட்னருக்கு தான் கொடுக்கணும், எனக்கு ஏண்டா கொடுத்தேன்னு சொல்ல, நீ உண்மையாகவே முட்டாள் தாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆர்க் ஆர்மை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, அப்புறம் 2 பேரும் அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டே இருக்க, 2 பேருக்கு இடையில் இன்டிமேட் சீன் போச்சான்னு தெரில. ஆக்சுவலி போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன், பட் நமக்கு அது காட்டலப்பா, அப்படியே கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எபிசோடை இதோடு முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.